வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல என்னெல்லாம் பயிர் பண்ணியிருக்கோம், நம்ம காட்டுலேருந்து மாசம் எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க புதுசா யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னடா செடி இதுன்னு தானே பார்க்குறீங்க. இந்த செடியோட மகசூல் அதிகமாகும்போது விலை குறைவாகவும், விலை அதிகமா இருக்கும்போது மகசூல் குறைவாகவும் இருக்கக்கூடிய செடி தாங்க இந்த செடி. அதாவது தக்காளி செடி தாங்க இது. ஏறு ஓட்டி, பார் போட்டு, செடி ஊண்டி, களை எடுத்து இது வரைக்கும் செடிக்கு நம்ம 5000 செலவு பண்ணியிருக்கோம். விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமே தண்ணி தாங்க. அப்படி நம்ம கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்னு தாங்க பார்க்க போனோம். அப்படி பார்க்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு பாருங்க அங்க படுத்துட்டு இருக்கு. அதனால நம்ம எட்டி பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேங்க. எவ்வளோ தண்ணி இருக்கு கூட நம்ம பார்க்கவே இல்ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சோளம் தாங்க. இதுக்கு ஏர் ஓட்ட மட்டும் நம்ம ரூ. 700 செலவாயிருக்கு. சோளம் வந்து ரூ. 200 வாங்கி விதைச்சிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, நாமளே பார் போட்டு தண்ணி கட்டிக்கிட்டது தாங்க. வேற யாரும் ஆள் வச்சுலாம் பண்ண கிடையாது. இந்த பூச்செடி பேர் முல்லைப்பூங்க. இந்த பூச்செடியிலேருந்து நமக்கு மாதம் 10லேருந்து 15,000 வரைக்கும் வருங்க. ஆனால் அந்த 10லேருந்து 15 அந்த காசெல்லாம் நம்மளே எடுத்து செலவு பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த பூஞ்செடிக்கு மருந்து வாங்கணும், களை எடுக்கணும், பார் போடணும், நிறையா செலவு இருக்குங்க இந்த பூஞ்செடிக்குமே. இந்த தீவன காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏர் ஓட்டுறதுக்கு மட்டும் ஒரு ரூ. 700 பக்கமாக அது செலவானுச்சு. மற்றபடிலாம் பார் போட்டதெல்லாம் நம்மளே போட்டுக்கிட்டோம். இந்த தீவன குச்சி நம்ம பார்த்தீங்கன்னா, பக்கத்து காட்டிலேருந்து எடுத்து வந்து நம்மளே தாங்க ஊண்டிக்கிட்டோம். இதுக்குன்னு பெருசா எந்த செலவுமே பண்ண தேவையில்லங்க. ஒரு டைம் வச்சாலே போதும். இது வருஷம் பூரா நமக்கு வரும். இது மாட்டுக்கு நல்ல தீனிங்க. இது குடுக்கறதுனால பாலோட உற்பத்தி நல்லா அதிகரிக்கும். இந்த பூஞ்செடி பேர் பார்த்தீங்கன்னா, காக்கட்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பூஞ்செடி பார்த்தோம்லங்க. அது வந்து முடியிற ஸ்டேஜ்ல இந்த பூஞ்செடி வர ஆரம்பிச்சிரும். இதுவும் மாசம் வந்து 10லேருந்து 15,000 வரைக்கும் இதுல பூ நமக்கு வருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்டயே கொஞ்சம் தென்னைலாம் இருக்கு. நம்ம சொந்த யூஸுக்கு போக மிச்சம் இருக்கிற காய நம்ம வந்து உரிச்சு நம்ம தேங்காவா பொளந்து நம்ம வித்துருவோங்க. அதுல இருக்க பருப்பு எடுத்து நம்ம கிலோ கணக்குல கொண்டு போய் மண்டியிலேயே டைரக்ட்டா சேல் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கொஞ்சம் வாழை மரமும் இருக்குங்க. இதிலிருந்து வர வாழை மரம் நம்ம தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இங்க உள்ளூர்ல இருக்க மல்லிகை கடையிலேயே தார் எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு நம்ம குடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கேயே நெல்லி செடி இருக்கு, மாதுளஞ்செடி இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த யூஸுக்காக தாங்க எல்லாம் வச்சிருக்கோமே. சப்போட்டா மரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சப்போட்டா மரம் இருக்குங்க. இத பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸுக்கு நம்ம ரிலேட்டிவ்க்குலாம் குடுத்துட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம இத வந்து சேல் பண்ணிருவோம். இது வந்து சொரக்கா செடி தாங்க. இப்ப தான் விதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு வந்திருக்கு. இது காய் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இது மட்டும் இல்லாம நம்ம காட்டிலேயே பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம் செடியும் வச்சிருக்கோம். அது வந்து ஒரு 3 மரமே இருக்குங்க. செடின்னு சொல்ல முடியாது. மரம் தான் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப பூ வச்சிருக்கு. அதுலயும் காய் வரும்போது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். இது வந்து சுண்டக்காய் செடின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை இதெல்லாம் இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தாவரங்க. நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க மரத்து பேர் வந்து கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் இதுலருந்து தாங்க தயாரிக்கிறாங்களே. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாரி முள்ளு முள்ளா இருக்க இந்த காய்க்குள்ள இருக்க விதை தாங்க விளக்கெண்ணெய் செய்ய முடியும். இது மரத்திலேயே இந்த காய் நல்லா முத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவே காய ஆரம்பிக்கும். அப்படி காயும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இது கொத்து கொத்தா உடைச்சு நம்ம அத நல்லா காய வச்சு, அதுலேருந்து நம்ம ஆட்டுற எண்ணெய் தாங்க நமக்கு சுத்தமான விளக்கெண்ணெய் கிடைக்குது. இது மாரி எங்கேயும் நமக்கு கிடைக்காது. நம்மளே டைரக்ட்டா பண்ணும்போது நமக்கு இது சுத்தமா கிடைக்குங்க. இதுதாங்க அதுக்குள்ள இருக்கிற விதை. ஒரு காய்க்குள்ள 3லேருந்து 4 விதை இந்த மாரி தாங்க இருக்கும். இத தான் நம்ம ஃபுல்லா காய வச்சு, அதுக்கப்புறம் தான் இத நம்ம எண்ணாட்ட குடுக்கணுமே. விவசாயம் பண்றவங்க எல்லார்கிட்டயுமே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த மாடு தாங்க. அப்படி என்னதான் அந்த மாட்டுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டுலேருந்து நமக்கு சாணம் வருது, பால் வருது. இந்த மாட்டு சாணத்த வந்து நம்ம விவசாயத்துக்கு உரமா பயன்படுத்திக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா, எங்க ஏரியால ஒரு வண்டியில வந்து பால் எடுக்குறாங்க. நாங்க வந்து அந்த வண்டிக்கு தான் ஊத்துறோம். அந்த வண்டியில விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 30லேருந்து ரூ. 32 வரைக்கும் போடுறாங்க. உங்க ஏரியால என்ன ரேட் போடுறாங்க அப்படின்னு நீங்க இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்க்குறேன். எங்ககிட்ட மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 மாடு இருக்கு. நாங்க ஒரு நாளைக்கு வந்து 30 லிட்டர் பக்கமா நாங்க பால் ஊத்துறோம். எங்களுக்கு மாசம் பார்த்தீங்கன்னா 3 மூட்டை தீவனம், 5 மூட்டையிலேருந்து 6 மூட்டை வரைக்கும் தவிடு தேவைப்படுது. தீவனம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ரூ. 2000. தவிடு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ரூ. 1000. இது பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு வாரத்தோட பால் பில்ல தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இந்த வாரத்துக்கு மட்டும் ஊத்திருக்கு அப்படின்னு நல்லா கிளியரா தெரியும் பாருங்க. என்னால பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 20லேருந்து 25,000 வரைக்கும் விவசாயத்துலேருந்து என்னால வருமானம் எடுக்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.